வணக்கம். கன்னி ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எல்லாத்தையும் சரியா செய்ய நினைத்த ஒரு மனது உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் அதற்கேற்ற காயமடைந்த வாழ்க்கையும் உங்களுக்காக மட்டுமே இருக்கும். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நீங்க தான் நினைப்பீங்க. ஆனா அந்த எல்லாருடைய துரோகங்களும், எல்லாருடைய காயங்களும் அதிக அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ராசிக்காரங்களும் நீங்களாக மட்டுமே இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில காயங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக செய்ய நினைக்க மாட்டீங்க, திட்டமிடுவீங்க. முழுமையாக திட்டமிட்டு தான் அந்த ஒரு விஷயங்களை நீங்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். திட்டமிட்டு தான் அந்த ஒரு செயலையே நீங்க செய்ய நினைப்பீங்க. அப்படிப்பட்ட நல்ல ஒரு நபர்களாக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. சிறிய விஷயமாக இருந்தால் கூட அதை முழுமையாக குறை இல்லாமல் யாருக்கும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். அதனால நீங்க செய்யக்கூடிய வேலைகள், நீங்க தனியாக வேலை எடுத்து செய்தாலும் சரி, தொழில் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, ஏனாவது ஒரு நபர்களுக்கு கீழே வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, என் வீட்டில் கூட வேலை பார்த்தால் கூட நீங்க ஒரு சிறிய வேலையை செய்றீங்க அப்படின்னா மற்றவங்க குறை சொல்லாம, மற்றவங்க பார்த்தா அது அழகா இருக்கு, நீட்டா இருக்கு அப்படின்னு கூறுகின்ற அளவுக்கு நீங்க நல்ல ஒரு ஐடியாக்களுடையும் உங்களுடைய முழுமையான யோசனைகளை வைத்து அப்படிப்பட்ட சில செயல்களை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் எப்பொழுதுமே விளங்குவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்களாகத்தான் வேலை விஷயத்தில் இருப்பீர்கள். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நிச்சயமாக எந்த விதமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தான் இருப்பீர்கள். ஆனா அதே நேரத்துல அந்த ஒரு நேர்மை, அந்த ஒரு முழுமைத்தன்மையை பலரால் புரிந்து கொள்ளப்பட விடாமல் தேவையில்லாத பிரச்சனைகளை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. நீங்க அதிகமாக செய்ததற்கு பலன் பலர் உங்களை பயன்படுத்தி கொண்டு விட்டு வாழ்க்கையை விட்டு சென்றிருப்பாங்க. நீங்க எவ்வளவோ நன்மைகள் செஞ்சிருப்பீங்க. ஆனா அதெல்லாம் அவங்க ஒருபோதும் ஒரு பொருட்டா கூட எடுத்திருக்க மாட்டாங்க. கெடுதல்கள் மட்டும் அவங்க உங்களுக்கு செய்து விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. இதனை நினைத்து நீங்கள் இன்னமும் வருத்தம் அடைந்து கொண்டிருப்பீங்க. யாருக்கெல்லாம் நீங்க மனசார உதவி செஞ்சீங்களோ, அவங்கெல்லாம் ஏன் உங்கள விட்டு சென்றாங்கன்னு தெரியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி பலமுறை உங்களுக்குள் அந்த கேள்வி ஏற்பட்டு உங்கள பலமுறை பாதித்துக் கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம எவ்வளவோ பேருக்கு உதவி செஞ்சோம். ஆனா, அதெல்லாம் நமக்கு பெருசா தெரியல. நமக்கு தெரிந்த நபர்களுக்கே உதவி செய்யும் பொழுது, அவங்க ஏன் நம்முடைய வாழ்க்கையை விட்டு போணும்? அப்படின்னு நினைத்து, நீங்க உங்களுடைய அந்த உதவி செஞ்சது கூட உங்களுக்கு பெருசா தெரியாது. அதற்கான காரணம் தெரியாமல் இருக்கும் அல்லவா? அதுதான் உங்களை இன்னமும் காயப்படுத்திக் கொண்டே இருக்கும். நீங்க அவங்களுக்கு அவங்க நீங்க அவர்களுக்கு இருந்தபோது அவங்க உங்கள தேடியிருப்பாங்க. ஆனா, நீங்க தேவைப்பட்ட நேரத்தில் அவர்கள் இல்லாமல் போயிருப்பார்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் நடந்து கொண்டிருக்கும். இது உங்க கூட இருக்கக்கூடிய அனைத்து விதமான நபர்களுக்கும் நிச்சயமாக பொருந்தும். இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனையவே கொடுத்திருக்கும். ஏதோ ஒரு காதல் தோல்வி ஏற்பட்டது போலவும், இல்ல அப்படின்னா ஒரு திருமணமான உறவுகள் பிரிந்து இருப்பது போலவும் நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க உதவி செஞ்ச நபர்கள் அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்க பார்த்து பார்த்து பண்ணியிருப்பீங்க. நம்முடைய வாழ்க்கையை விட அவன் வாழ்க்கை முக்கியம்னு நினைத்து பண்ணுன சில உதவிகள் இந்த ஒரு நேரத்துல உங்களிடம் இல்லாமல் போயிருக்கும். எனவே இதனை நினைத்து நீங்கள் மிகவும் வருத்தம் அடைந்திருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு நேரத்துல ஏற்பட்டு கொண்டிருக்கும். இது மிகப்பெரிய ஒரு வேதனையவே உங்களுக்குள்ள கொடுத்திருக்கும். நான் தவறாக யாரையும் நம்பி விட்டனா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்களுடைய மனதிற்குள் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கும். நீங்க அதிகமா நேசிப்பது உங்களுடைய பலமும், அதே நேரத்தில் உங்களுடைய சுமையாகவும் இருக்கும். உங்களுக்குள்ள யோசனை அப்படிங்கிறது அதிகமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த ஒரு யோசனை நல்ல விதமாகவும் இருக்கும், கெட்ட விதமாகவும் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்றால் அதனை யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். அது மிகப்பெரிய ஒரு கெடுதல்களாக உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். ஒரு விஷயம் நடந்தால் அதை பல கோணங்களில் சிந்திப்பீர்கள். நமக்கு இதனால நன்மைகள் ஏற்படுமா, கெடுதல்கள் ஏற்படுமா, ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ என்று நினைத்து உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்வீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். இதுவும் ஒரு பக்கம் நல்லதுதான். இருந்தாலும் சில நேரங்களில் அது உங்களை அதிகமாக சோர்வடையவும் செய்துவிடும். சில செயல்கள்ல அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் கொண்டு வந்து கொடுத்துவிடும். இதனால தூக்கம் இல்லாமல் கூட சில நேரங்களில் நீங்க அவதிப்பட்டிருப்பீங்க. நான் சரியாக செய்தேனா, இன்னும் நல்லா செய்ய முடியுமா என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதை அதிகமாக அமைதியாகவே இருக்க விடாம அதிகமாக சிந்திக்க வைத்துக் கொண்டிருக்கும். எதை செய்தாலும் அது தப்பா சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஏற்படும். எனவே நீங்க எது செய்தாலும் ஏதாவது ஒரு குழப்பங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட அதிகமான யோசனை தான் உங்களுடைய வாழ்க்கையை சில நேரங்களில் சிக்கலான ஒரு நிலைமைக்கு கொண்டு சென்றிருக்கும். அந்த சிக்கலான நிலைமையிலிருந்து உங்களால் வெளிவர முடியாமல் இன்னமும் தவித்துக் கொண்டு நீங்கள் இருப்பீர்கள். உங்களுக்கு மட்டும் புரிந்த அமைதியான வேதனை என்ன தெரியுமா? அதுதான் உங்களுடைய உண்மையான கதை.
நீங்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள பல விஷயங்களை சுமந்து கொண்டிருப்பீங்க. அதை நீங்க யாரிடமும் கூறியிருக்கவே மாட்டீங்க. அது உங்களுடைய முன்னாள் காலங்களிலோ இல்லை உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கும் தெரியாமல் நடந்த சில பிரச்சனைகளாக கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு சில காயங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். அதை வெளியில் சொல்ல முடியாமல் அழுது புலம்பிக் கொண்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு சில விஷயங்கள் உங்களுடைய மனதில் வைத்து நீங்க சுமந்து கொண்டிருக்கீங்க. யாரிடமும் சொல்ல முடியாத சில சுமைகள், குடும்பத்திற்காக தாங்கிய சில பொறுப்புகள், உங்களுடைய கனவுகளை விட்டு கொடுத்த தருணங்கள், இவையெல்லாம் சேர்ந்து ஒரு அமைதியான வழியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இல்லை அப்படின்னா நீங்களும் ஒரு சாதாரண மனிதர் போல வாழ தொடங்குவீங்க. ஆனால் நீங்க சிறு வயதிலிருந்து பார்த்த சின்ன சின்ன பிரச்சனைகள், உங்களுக்கான சின்ன சின்ன கடமைகள், இதையெல்லாம் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மறந்திருக்கும். அந்த அளவுக்கு சில காயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாமல் இன்னமும் அதனையே நினைத்து நீங்க கண்கள்ல இருந்து கண்ணீரானது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். ஆனா ஒண்ணுங்க, உங்களுக்குள்ள நான் எல்லாத்துக்கும் போதுமானவனா என்ற ஒரு சந்தேகம் கூட உங்களுடைய மனதில் நிச்சயமாக எழுந்திருக்கும். நீங்கள் எவ்வளவு செய்தாலும் இன்னும் ஏதோ ஒரு குறை இருக்கிறது போல உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். மற்றவங்களுக்காக நீங்க எவ்வளவுதான் உதவி செஞ்சாலும், ஆனா அது உங்களுக்கு அவங்களே போதும்னு சொன்னாலும் உங்களுக்கு அது போதாது. நம்ம ஏதோ ஒரு குறைய அவனுக்கு வச்சுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள எப்பொழுதும் எழுந்து ஓடிக்கொண்டே இருக்கும். மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முயன்ற போது உங்களை நீங்களே மறந்த தருணங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். உங்களுடைய வேலைகளை மறந்திருப்பீங்க, உங்களுடைய குடும்பத்தை மறந்திருப்பீங்க. மற்றவங்க மட்டும்தான் முக்கியம் நினைத்து கொண்டு சாப்பிடாம கூட சில வேலைகளில் நீங்கள் வேலை பார்த்துருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் இந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு நபர்கள் உங்களை விட்டு விலகும் பொழுது நீங்கள் நினைக்கி பார்க்கும் பொழுது அவ்வளவு கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கும், அவ்வளவு மனவேதனைகளையும் கொடுத்திருக்கும். நிச்சயமாக நான் சொன்னது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றம் நிச்சயமாக தொடங்கும். இதுவரை நீங்கள் செய்த உழைப்புகள், தியாகங்கள் இவை அனைத்தும் இனி பலன் தர ஆரம்பிக்கும். அந்த பலனானது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த மாற்றத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை உங்களை எங்கேயோ கொண்டு போய்விடும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த அந்த ஒரு நல்ல நாள் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில நுழைய போகிறது. அந்த நாளின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். நடந்து அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். உங்களுடைய மதிப்பு இனி உலகம் அறியக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். இதுவரை உங்களை கவனிக்காமல் இருந்தவர்கள் கூட இப்போது உங்களுடைய திறமையை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு சில கஷ்டங்கள் உங்களுடைய மனதிற்குள் நீங்க சந்தித்து கொண்டிருந்தாலும் இந்த ஒரு நாளுக்கு பிறகு எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைத்துவிடும். எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். இதனால நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் நல்ல நல்ல திறமைகளும் நல்ல நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும். நீங்க செய்த சிறிய விஷயங்கள் கூட பெரிய ஒரு தாக்கத்தை நிச்சயமாக மற்றவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு கட்டமாக இருக்கும். எனவே இந்த ஒரு கட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். எப்பொழுதுமே அதிகமாக யோசிக்கக்கூடிய உங்களுடைய மனசுக்கு இப்போது ஓய்வானது கிடைக்கும். எதை பற்றியும் யோசனையானது இல்லாமல் மனதுக்குள் ஒரு சந்தோஷத்துடன் நீங்க உங்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இது எப்படி தெரியுமா? விஷயங்கள் தெளிவாக ஆரம்பிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக உங்களுக்கு அமையும். இதனால எந்த விதமான தேவையில்லாத யோசனைகளும் உங்களுடைய மனதிற்குள் ஓடாது. அதனால் நான் சரியா என்ற ஒரு சந்தேகம் குறைந்துவிடும். உங்களுடைய மனதில் ஒரு நிம்மதியை உருவாக்கிவிடும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். வேலையாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலும் மெதுவான ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும். நீங்கள் இதுவரை காத்திருந்த ஒரு நிலைத்தன்மை உங்களுக்கு இப்போது உருவாகும். அந்த நிலைத்தன்மையின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால் செல்ல முடியும். மனதில் இருந்த குழப்பங்கள் தீர ஆரம்பிக்கும். யார் உங்களுக்கு நல்லது, யார் இல்லாதது அப்படிங்கிறத நீங்க தெளிவாக புரிந்து கொள்வீங்க. அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க விலக்கி கொள்ளுங்கள். விலக்கி கொண்டா மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நீங்க உங்க மீது நம்பிக்கை வைக்கணும். நீங்க செய்ததை நீங்களே மதிக்கணும். மதிச்சா மட்டும்தான் நன்மைகள் நடக்கும். இல்லை அப்படின்னா மற்றவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க. நீங்க உங்களை சந்தேகப்படுத்தி கொண்டால் அது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்க சந்தேகப்படாதீங்க. உங்களை நீங்க நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கையினும் அழகானதாக மாறும். எனவே கன்னி ராசி என்பர்களை நீங்க இதுவரை அனுபவித்த கஷ்டங்க வீண் போகாது. அது உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு
கொண்டு வந்து தயாராக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இருக்கும். எனவே நீங்கள் செய்யக்கூடிய இனிமே ஒவ்வொரு செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். இப்போது அந்த ஒரு நல்ல காலம் உங்களுக்கு ஆரம்பமாக போகிறது. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல எண்ணங்கள் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய முயற்சியை தொடருங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் நினைத்த வாழ்க்கை இனி மெதுவாக உருவாகும். உங்களுடைய நேரமும் வந்துவிட்டது. அதனை தவறாம பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையும் இன்னும் அழகானதாக மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.